நீங்க சொன்னீங்கல்ல பாலிடிக்ஸும் சினிமாவும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம்னு. அது அவருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்பயாவது அவர்கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் எது பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை பிகாஸ் உங்களுக்கு எப்போவுமே கிளாரிட்டி இருந்தது. எனக்கு எப்பவுமே கிளாரிட்டி. அவர் எப்பவுமே எதுவுமே ஃபோர்ஸ்லாம் பண்ணவே மாட்டார். என்ன பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணு. எம்எல்ஏ ஆகிட்டியா ஒழுங்காக போய் தொகுதி வேலையை பாரு உங்ககிட்ட இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. இளைஞரணி யூத் விங் செக்ரட்டரியாக இருக்கையா அந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறியா இல்லையா? இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன இந்த படம் முடிஞ்சிச்சா, டப்பிங் முடிச்சிட்டியா, எப்போ ரிலீஸ் பண்ண போகிற, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஆனால் அதில் ஒரு கேர் இருக்கும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மழை பெய்யும் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி மழை சென்னையில் மழை வந்துட்டு இருக்கும்போது காலையில் 6-7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிவிடுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்வாங்க. ஏன் என்னாச்சு, இல்லை தொகுதிக்கு போனியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க.